Q7 வாசகர்களை இந்த வீடியோவிற்கு வரவேற்கின்றேன். இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கடந்த சில நாட்களாக நம்முடைய Q7 டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து காணல. அந்த சேனல் சர்ச் பண்ணும்போது வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து என்கொயரி பண்ணிட்டே வராங்க. என்ன நடந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட Q7 டிவிங்கிற பேரில் ஒரு 2 பிரதான சேனல்கள் நம்ம நடத்திட்டு வந்தோம். ஒரு சேனலில் ஜென்ரலான நியூஸும், இன்னொரு சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக பாலஸ்தீன செய்திகளை மட்டுமே வெளியிட்டுட்டு நம்ம வந்தோம். இது இல்லாமல் வந்து விலங்குகளை பற்றிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி வேறு வேறு கேட்டகரியில் 14 சேனல்கள் நம்ம வந்து நடத்திட்டு வந்தோம். இப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையின் காரணமாக பார்த்தீங்கன்னா 14 சேனல்களுமே டெர்மினேட் செய்யப்பட்டிருக்கு. அதை வந்து ரிக்கவர் பண்ணுறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம். மிக விரைவிலே ரிக்கவர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நம்ம புதிதாக எந்த சேனலும் தொடங்கவும் இல்லை. அதே மாதிரி என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம வெளியில் சரி சேனல் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம அதை பற்றி வெளியில் சொல்லி வாசகர்கள் வந்து பலரும் வந்து அவங்க வந்து கவலை அடைவாங்க. அதனால் நம்ம அதை வெளியில் சொல்லலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதுனால அது எப்போ அந்த சேனல் வரும் அப்படிங்கிறது தெரியல. மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. இதற்கு இடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளை வந்து நம்ம வேறு தளங்கள்லையும் வெளியிட முடியல. குறிப்பாக முகநூல் பக்கம் வந்து நமக்கு ஆக்டிவாக இருந்தாலும் கூட அதில் வெளியிடும்போது வைலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பேஜை வந்து முடக்குவதற்கான நிறைய அச்சுறுத்தல்கள் இதற்கு முன்பு நிறைய வந்திருக்கு. அதனால் நம்மகிட்ட இருக்கிற இப்போ ஒரே தளம் முகநூல் அப்படிங்கிறதுனால அதில் வந்து பாலஸ்தீன செய்திகளை நம்மளால் வெளியிட முடியல. எனவே வந்து புதிதாக 2 சேனல்களை நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். Q7 டிவி ப்ளஸ் அப்படிங்கிற பேரில் பொதுவான செய்திகளை, அரசியல் சார்ந்த செய்திகளை வெளியிடுவதற்காக ஒரு சேனலும், அதே போல் காசா பிரச்சனை சம்பந்தமான உண்மையான தகவல்களை வெளியிடுவதற்காக Q7 டிவி வேர்ல்டு அப்படிங்கிற 2 சேனலையும் இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் எப்படி முன்பு வந்து ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் இந்த சேனலையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். அந்த பழைய சேனல்கள் வந்து டெர்மினேட் செய்யப்பட்ட சேனல்கள் அது ரிக்கவர் ஆனதுக்கு பிறகு அந்த சேனல்களில் வேறு விதமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து போடுவோம். எனவே வந்து இதற்கு முன்பு நீங்கள் எப்படி வந்து Q7 அப்படிங்கிற அந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் இப்போ புதிதாக தொடங்கப்படக்கூடிய இந்த 2 யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.